ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்தால் அவர் உன் பெயரில் மகிழ்ச்சியாயிருப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் இரட்சிக்கிற இரட்சகர். நம்மோடு கூட அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அவர் நம் நடுவில் இருக்கிறார், அப்ப நம்ம கைவிடுவாரா? அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகி விடுவாரா? கர்த்தரும் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், உன்னை ரட்சிக்கும்படி. அவர் வல்லமையுள்ள தேவன், உன்னை ரட்சிக்கும்படி. அவர் வல்லமை உள்ளவர், உன்னை மீட்டுக் கொள்ளும்படி. அதற்குத்தான் அவர் வல்லமையை விளங்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் வருகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது யோசுவா தான் அவர்களை வழிநடத்தி வருகிறார். அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது. அது ஏனாக்கியர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம். அப்படிப்பட்ட பெரிய கூட்டம் மக்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார், யாத்ராகமத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தது மட்டுமல்ல, அவர்கள் நடுவில் இருந்தார். இதை யோசுவாவும் அவருடைய சகாக்களும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஏனாக்கிய அவர்கள் பெரிய மனிதர்கள், அரக்கர்கள். அவர்களை யோசுவாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அங்கே விளங்க பண்ணினார். வானத்திலிருந்து அயலங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணினது. வானத்திலிருந்து கற்கள் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை அழித்தது. யோசுவாவின் பட்டயத்தில் கொன்றவர்களை காட்டிலும் வானத்திலிருந்து விழுந்த அயனங்களில் இருந்து விழுந்ததான கற்களும் அவர்கள் மேல் விழுந்ததான அக்கினியும் அவர்களை அழித்தது அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் உன்னை ரட்சிக்கும்படி அவர் தமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உன்னை ரட்சிக்கும்படி நமக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறாங்க. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் நம் நடுவில் இருந்தால் மட்டும் போதும். அவர் பராக்கிரமம் செய்து நம்மை ரட்சிக்கிறவர், வல்லமையுள்ள காரியங்களை செய்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர், வல்லமையான காரியங்களை நமக்கு நடப்பித்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர். சோர்ந்து போகாமல் அவரை பின்பற்றி ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நமக்கு செய்கிறது ஆச்சரியம், அற்புத விதமாக இருக்கும். உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நாம் நிற்கலாம். நம்பின மனிதர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் நாம் நம்பியிருக்கலாம், அவர் நம்மை ஏமாற்றி விட்டிருக்கலாம். பொருளை நாம் இழந்திருக்கலாம். ஒரு வயதான தாயார், ஒரு விதவை தாயார், அவர்கள் ஒரு மனிதனிடத்தில் அழுகிறார்கள். என்ன சொல்லி அழுகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட மனிதனை சொல்லி, ரட்சிக்கப்பட்டேன், சபையில் விசுவாசியாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் நான் கிடைக்க வழிவகை செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வதைப் போல அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவர்களுக்கு வரவேண்டிய பணங்களை எல்லாம், பல லட்சங்களை சுருட்டி கொண்டு போய்விட்டான். ஆனால் அவன் நல்லா தான் இருக்கான், அவன் பக்கத்தில் தான் இருக்கான். அவர் சொல்லுகிறார்கள், இவனை இப்படி என்னை ஏமாற்றி விட்டான், இப்படி எனக்கு விரோதமாக என்னுடைய பணங்களை அபகரித்து விட்டான். போய் கேட்க போனால் ஆள் வச்சு அடிக்கிறான்.
அவர்களுக்கு பலன் இல்லைதான், அவர்களுக்கு சத்துவம் இல்லைதான், அவர்களால் போராட முடியவில்லைதான். ஏனால் அவர் வயதான தாயார், விதவை. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கினால், நம்முடைய வில்லை நான் ஏற்றினால் என்ன நடக்கும்? அப்போ ஆண்டவர் தமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார்னா, நான் நம்பினோம் நம்மை கைவிட்டு விட்டிருக்கலாம். ஆனால் அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு செய்கிற ஆச்சரியமான கிரியைகள் பெரிதாக இருக்கும். இன்று நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் எனக்கு உதவி அற்ற நிலையில் நான் நிற்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார் என்று நிற்கலாம். உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கிருபை உள்ளவரும் அனுக்கிரகத்தை விளங்கப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். அந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். நீர் என் நடுவில் இருக்கிறீர், நீர் வல்லமையுள்ளவர், என்னை ரட்சிப்பீர். உங்களை ரட்சிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.